Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது யூடியூப் சேனல் மெகா டிவி பார்த்து அதில் சில நபர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இது ஒரு நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அடிமுதுகு வலி அடிக்கடி இருக்குது, அதேபோல் சிறுநீரகத்தில் பிரச்சனைகள், சிறுநீரகம் அடிக்கடி சிறுநீர் செல்வது, சிறுநீர் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற எரிச்சல், இதனால் நமக்கு ஆழ்ந்த நித்திரையும் கிடைக்க மாட்டேங்குது. இரவு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை எழுந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. பொதுவாகவே நம்ம உடம்புல கோனாடு சுரப்பி அது நன்றாக சுரந்துச்சு அப்படின்னா சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். அந்த கோனாடு சுரப்பி சரியாக சுரக்கலை அப்படின்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும், அடிமுதுகு வலியும் ஏற்படும். அப்போ நம்ம சிறுநீரகத்தையும் சிறுநீரக பையையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். உடல் முழுக்க எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய ஓம்கார மந்திரம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக நல்ல 6 முறை ஓம்காரத்தை உச்சரிக்கும் பொழுது எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. அப்போ அதை கரெக்டாக முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சிறுநீரகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய கோனாடு சுரப்பியை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள், அந்த யோகாசனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல், சக்தி நம் உடம்புக்குள்ளே இருக்கின்றது. அந்த சக்தியை முதிரையின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, யோகாசனத்தின் மூலமாக நாம் பெறுகின்றோம். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாறுபாடுகளை தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். இந்த யோகக்கலை ஒன்றே உடல் ஆரோக்கியத்தையும் உள் அமைதியையும் தரக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் சுகாசனத்தில் ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம். அந்த ஓம் உச்சரிக்கும் பொழுது, ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த பிராணாற்றல் மேல் நோக்கி வருவது மாதிரி பாவனை பண்ணி, இம்முன்னு சொல்லும் பொழுது தலைக்கு மேலே அப்படி இம்முன்னு சொல்லும் பொழுது அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதியில் அந்த இம்முங்க அதிர்வலையை முடிப்பதற்கு முயற்சி செய்வோம். நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இது சுகாசன நிலை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஓ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த ஓம்கார அதிர்வலைகளை உடல் முழுக்க உணர்வுனால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த ஓம்கார அதிர்வலைகளை உடல் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அடிமுதுகு, சிறுநீரகம், சிறுநீரக பைக்கு, மூலாதார சக்கரத்திற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சக்தி முத்திரை பண்ண போகிறாங்க சுகாசனத்தில். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். சிறுநீரகம், சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உங்கள் உணர்வு அடிமுதுகு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மூலாதார சக்கரம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடிமுதுகு வலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உணர்வு அப்படியே அடிமுதுகில் அப்படியே அந்த இடத்துல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. சக்தி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 2 விரல் மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அனுசாசன முதிரை. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இடுப்பு பகுதி முழுக்க அடிமுதுகு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜிராசனம். கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. சக்தி முத்திரை. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அனுசாசன முத்திரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வரணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். கை அப்படியே மடியில் முட்டியில் வச்சுக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. தொடர்ந்து காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். அடிமுதுகு வலி நீக்கக்கூடியது. சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். சிறுநீரகப்பை மிகச் சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.